இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம போய் கதவை திறக்கணும். அப்புறம் பொருளை அடுக்கணும். இதுதான் இப்ப நமக்கு இருக்கிற முதல் வேலை. ஆனா இப்ப நம்ம இன்னும் கதவையே திறக்கல. இந்த டப்பாவை கிளிக் பண்ணி கதவை திறந்துடலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நானும் திறக்க தான் ட்ரை பண்றேன். திறந்துருச்சு. ஒரு வழியே நம்ம கதையை திறந்துட்டோம். இப்ப பொருள் அடுக்கலாம். எல்லா பொருளும் எங்க இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஒரு டப்பா கீழே கிடக்கு. அதுக்குள்ளதான் நமக்கு தேவையான பொருள் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப எப்படியாவது அந்த டப்பாவை தூக்கிட்டு நம்ம உள்ள போயிடணும். இந்த டப்பாவை தூக்குறதே பெரிய டாஸ்கா இருக்கு. ஒரு வழியா டப்பாவை தூக்கிட்டோம். இப்ப தூக்கிட்டு உள்ள போறோம். முட்டி மோதி ஒரு வழியா உள்ள போயிட்டோம். இப்ப நம்ம இதை கரெக்டான இடத்துல அடுக்கணும். நமக்கு அடுக்க வேண்டிய இடமும் வந்துருச்சு. இப்ப இந்த பட்டனை கிளிக் பண்ணி எல்லா பொருளையும் அடிக்கிற வேண்டியதான். எல்லா பொருளையும் அடிக்கிட்டோம். இப்ப அடுத்த பொருளை எடுக்கிறதுக்கு வெளில போறோம். வெளில டஸ்ட்பின் இருக்குன்னு காட்டுது. ஆனா நம்ம கரெக்டா டஸ்ட்பின்ல போடுறோமா இல்ல தூக்கி கீழே போடுறோமான்னு பார்ப்போம். கீழே தான் போட்டோம். இப்போ நம்ம உள்ள போய் அடுக்கி வச்சிருக்க பொருளுக்கெல்லாம் பிரைஸ் செட் பண்ணணும். இப்போ அப்படியே அதை கிளிக் பண்ணி பிரைஸை செட் பண்ணிடுவோம். நம்ம அதிக லாபம் வைப்போமா கொஞ்சம் லாபம் வைப்போமா? நிறையவே வைப்போம். ஆச்சு. இப்போ ஓகே கொடுத்து ப்ரைஸை செட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இப்போ ப்ரைஸை செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த பொருளை கொண்டு வந்து அடுக்குவோம். இப்போ ப்ராடக்ட் அடுக்கியாச்சு. ப்ரைஸும் செட் பண்ணியாச்சு. இனிமேல் கஸ்டமர் வந்து வாங்க வேண்டியதுதான். யாராச்சும் வந்திருக்காங்களா பார்ப்போம். யாரும் வந்திருக்காங்க வந்து பொருளை எடுக்கிறாரு. எடுத்துட்டு கவுண்டருக்கு போயாச்சு. இப்போ நம்ம தான் இவருக்கு ப்ரைஸ் எல்லாம் போட்டு அனுப்பிச்சி விடணும். ஓ அந்தாச்சு. இப்போ ப்ராடக்ட் எல்லாம் ஸ்கேன் பண்ணி ஒன்று இவர்கிட்ட காசை வாங்கிட்டு அனுப்பிவிட வேண்டியதான். காசை வாங்கி கரெக்டாக அவங்களுக்கு பேலன்ஸ் கொடுத்து அனுப்பணும். இப்போ அடுத்தது இவர் வந்திருக்காரு. இவர் எவ்வளோ கொடுக்க போறாரு, எவ்வளோ பேலன்ஸ் கொடுக்கணும்னு தெரியல. எல்லாரும் கார்டாக கொடுத்தா ரொம்ப நல்லது. நல்ல மனுஷன் கார்டாக கொடுத்துட்டாரு. இப்போ அப்படியே அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணி ஓகே கொடுத்து அனுப்பிச்சி விட்டுற வேண்டியதான் இவரை. அடுத்து அந்த அம்மா காசா இல்லை கார்டான்னு தெரியல. எட்டி பார்த்துட்டு இருக்க அந்த அம்மா. பார்ப்போம் என்ன கொடுக்குறாங்கன்னு. சீக்கிரமாக ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்க உங்களை. நல்ல வேலை, நல்லா பொண்ணு. கார்டாக கொடுத்துட்டாங்க. அமௌண்ட் என்ட்ரு பண்ணி அனுப்பிச்சி விட்ற வேண்டியதான். இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பி போய் பொருள்லாம் தூக்கிட்டு வந்து அடுக்கணும். பொருள் தூக்கிட்டு வர வேண்டாம் இந்த வாட்டி. அப்படியே நம்ம சிஸ்டத்துலேருந்து ஆர்டர் கொடுத்துடலாம். ஆர்டர் பண்ணது சீக்கிரம் வந்துருச்சுங்க. வெள்ளை கடுக்கு பாருங்க டப்பா. இப்போ உடுப்பி நம்ம எடுத்துகிட்டு வரணும். அதை ஒரு அந்த டப்பா கிடக்கு. இப்போ ஐயோ கடவுளே, ஆடு பார்த்து உங்களுக்காக ஸ்கிப் பண்ணிட்டேன். பொருளை அடிக்கிற வேண்டியதான். அடிக்கிட்டு ப்ரைஸை செட் பண்ணிடுவோம். அதிகமாக செட் பண்ணிப்போம். என்ன ஆகுதுன்னு தெரில. அந்த பாத்திரம் ஓட போகிறாங்களா இல்லை வாங்கிட்டு போகிறாங்கன்னு தூக்கி குப்பைத்தொட்டியில் போடணும். இந்த வாட்டி கரெக்டாக இல்லைங்க. இந்த வாட்டியும் தூக்கி கீழே போட்டு வந்துட்டோம். இந்த பாவை திறக்காமலே. இந்த பொண்ணுக்கிட்ட என்ன சேட் பண்ணலாமா? வேண்டாம். இப்போதைக்கு நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம். நான் உள்ளே போகிறதுக்கு தான் வழி தெரியல. நானும் ரொம்ப நேரமாக அதை தேடிட்டு இருக்கேன். ஒரு வழியாக கண்ட்ரோலில் கரெக்டாக வச்சுட்டேன். இப்போ உள்ளே போயிடுவாங்க வழியாக. வெளில போன கேப்பில் 2 பேர் உள்ளே வந்து வாங்கிட்டாங்க. நம்ம அவங்களுக்கு பில்லு போட்டு அனுப்பிச்சி விடணும். நானும் உள்ளே போதான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் போதான் முடியல. அவன் தோற வழியாக வந்துட்டேன். வரல. போன இன்னும் கொஞ்சம் போகணும். கரெக்டாக கண்ட்ரோலில் திருப்பணும். அடுத்துறாங்கடா அந்த நஷ்டம். பொருளை ஸ்கேன் பண்ணியாச்சு. இவர் கார்டாக கேஷ் தான் கொடுத்துருக்காரு. இப்போ இவருக்கு பேலன்ஸ் போட்டு கொடுங்க. நம்ம கரெக்டாக கொடுப்போமா தப்பாக கொடுப்போமான்னு தெரில. கரெக்டாக பார்த்தே கிளிக் பண்ணிருக்கேன். காயை பிடிச்ச கிளிக் பண்ணிட்டேன். ஒன்று ரெண்டு பைசாவை ஏறிட்டு இருக்கு. இவருக்கு போட்டுருவோமா? கடையை மூடிட்டு போயிடுவோம் போட்டுருக்கு. இவருக்கு சென்டர் கொடுத்த மதியம் எவ்வளோ நேரம்? எல்லாரும் கார்டாக கொடுத்தா நல்லா இருக்கும். பேலன்ஸ் வந்துச்சா? இன்னும் வரல. 19 நிற்கிது. இன்னும் ஒன்று வந்துடுச்சு. ஆனால் இவருக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டோங்க. அவன் திருப்பி கொடுக்கவே இல்லை நமக்கு. இந்த பொருளை ஸ்கேன் பண்ணிட்டேன். இந்த அம்மா காசு தான். ஆனால் 5 ரூபா தான் பேலன்ஸு. ஐயோ 5 ரூபாய்க்கு 5 காசு அனுப்பிச்சிட்டேன். ஓகே ஐயோ அதிகமாக போகுது. கம்மி பண்ணும். ஐயோ அதிகமாக கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். இந்த வட்டியில் ஒரு கார்டு. ஐயோ எல்லாருமே கேஷாக கொடுக்குறாங்க. தப்பாக பேலன்ஸ் கொடுத்து அனுப்புகிறோம். நஷ்டத்தில் போப்பதே நம்ம சூப்பர் மார்க்கெட்டு. எடுத்தாலும் கரெக்டாக கொடுப்போம். வந்துடல 50 காசு அப்படி அனுப்பிச்சிட்ருக்கோம். பணத்தை அனுப்பாம ஒரு வழியாக கரெக்டாக கொடுத்தோம்மா. ஐயோ இல்லைங்க 30 கரெக்ட் பின்னாடி வந்துட்டோம். பார்ப்போம் இந்த வாட்டி கரெக்டாக கொடுக்குறோமா இல்லையாண்ணே.
கிட்ட கிட்ட ஓகே ஓகே ஓகே. இதுக்கப்புறம் ஒரு பைசா கூட நான் எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டேன். இந்த பொண்ணும் கேஷ் தாங்க கொடுத்துருக்கு. பேலன்ஸ் கொடுக்குறதே பெரிய பாடா இருக்கு. காலா கொடுங்களேன். அப்பா தெய்வங்க நீங்க. காடா கொடுக்கீங்க. எல்லாரும் இதே பொண்ணு மாதிரி காடா கொடுத்தா நமக்கு வேலை ரொம்ப மிச்சாங்க. அல்ல மனுஷன் இந்த மனுஷனுக்கு காடா கொடுத்துருக்காரு. காடா கொடுத்தா கடகடன்னு வேலை முடியுது. பின்னாடி நான் வெட்டி பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. இவரதான் அங்க இருக்க வெட்டி பார்த்துட்டு இருந்தவர். கேஷ் காடா கொடுத்துருந்தாட்டா சிலிண்டர்ன்றது பெரிய பாடா இருக்கு. ஐயோ 100 ரூபா கம்மி பண்ணிட்டோம். கரெக்டாக கொடுப்போமா எக்ஸ்ட்ரா கொடுப்போமான்னு தெரியல. அப்போ நம்ம மலையாளங்கள்லாம் வேலைக்கு இருந்தால் மூடிட்டு போக வேண்டியதான் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு கேஷியரை நம்ம ஹையர் பண்ணணும். அடுத்த வாட்டி தான் நம்ம கேஷியரை ஹையர் பண்ணணும். இப்போ நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லை. கேஷியரை ஹையர் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக ஹையர் பண்ணிடுவோம். கடையில் பொருளே இல்லை. அந்த பொண்ணு வந்து எப்படி எட்டி பார்க்குது பாருங்க. கிட்ட பார்வை போடுறது அந்த பொண்ணுக்கு. இந்த பார்த்துட்டு போயிடுச்சு. நம்ம கடை ரொம்ப ஃபேமஸான கடை போட்டுருக்கு. பொருள் இல்லைன்னா ஆளுங்க மட்டும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. சீக்கிரமா நம்ம பொருள் ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு வந்து அடுக்கணும். அந்த மனுஷன் அப்படிதான் எட்டி பார்க்குறாரு. இங்க வாழ்ந்துட்டு இருக்க எல்லாருக்குமே கிட்ட பார்வை போட்டுருக்கு. கிட்ட வந்து தான் எட்டி பார்த்துட்டு போறாங்க. இப்போ பொருள் நம்ம ஆர்டர் பண்ணணும். நான் ரொம்ப நேரமா கேஷியர்ல நின்றுட்டு இருக்கோம். சீக்கிரமா திருப்பிட்டு போகணும். திருப்பிட்டு போறதுக்கு தான் வழி தெரியல. வந்துடுச்சு பொருள் வந்துருச்சு. ஆனா இப்போ இதை கிளிக் பண்ண எனக்கு ஆறு வந்துடும். நான் ஆஃப் பண்ணிட்டு போய் எடிட் பண்ணிட்டு வரணும். நம்ம கடைக்கு வசூல் நிறைய குப்பையை வேற கிடக்கு. ஃபர்ஸ்ட் இதை டஸ்ட்பினில் போடுவோம். கரெக்டாக டஸ்ட்பினில் போட்டோம். இங்கே பாருங்க எல்லாம் கீழே கிடக்கு. அப்படியே பொருள்லாம் அள்ளி போட்டு டப்பாவெல்லாம் தூக்கி கீழே போட்டு வச்சுட்டு போயிட்டோம். நம்ம ஒட்டக்க டஸ்ட்பினை தேடிட்டு இருக்கோம். தேடிட்டோம். டப்பாவை திறக்க தான் முண்டு. ஓகே திறந்து உள்ள போட்டாச்சு. அடுத்து பண்ண இதெல்லாம் அழுத்து போனோம். இதை அழுத்து போனோம். அதுதான் ஆடு போட்டுருவான். போட்டான் ஆடு. நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆண்டும் முடிஞ்சிருச்சு. பொருளையும் தூக்கிட்டோம். இப்போ கடவுள போயிட வேண்டியதான். கடவாசல் எங்க இருக்குன்னு தெரியல. ஆகாயத்தில் சுத்திட்டு இருக்கோம். உள்ள வந்துட்டோம். எப்படியெல்லாம் போயிட்டு இருக்கோம். திருப்பிட்டு போனோம்ப்பா. ஐயோ கண்ட்ரோல் தாங்க பெரிய பாடா இருக்கு. இந்த பொண்ணுகிட்டயும் வந்துட்டோம். மறுபடியும் திருப்பிட்டு உள்ள வந்துட்டோம். புதுசு எடுக்க வேண்டிய இடத்துல அடுக்கணும். அடுக்கோமா அடிக்க முடிச்சிடுமா. இன்னைக்குள்ள அடிக்க முடிக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை எங்கே வைக்கிறதுனே இப்போ தெரியல. அதை வைக்க வேண்டியது சைடில் இருக்கு. அது தெரியாமல் நம்ம வேற இடத்துல வச்சுட்டு இருக்கோம். பொருளை வைக்க முடியாது. கண்டிப்பாக டைம் தலைமைக்கு வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. வந்து வேற பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கான டேவே முடிஞ்சிருச்சுங்க. நம்ம பொருள் எடுக்கிறதுங்காட்டி 4 பொருள் தான் இன்னைக்கு வித்துருப்போம். இன்னைக்கு டே 2க்கு வந்திருக்கோம். நம்ம நேற்று அடுக்கிறதுக்காக வச்சுடணும் இல்லையா. அந்த பொருள் தான் இது. இன்னைக்கு கொண்டு போய் அடிக்கிடுவோம். இன்னைக்கு நம்ம ஒரு கேஷியரை ஹையர் பண்ணியிருக்கோங்க. நேற்று நம்ம படாத விட்டுட்டோம். நேற்று சம்பாரிச்ச கொஞ்சம் காசுல இந்த காசை வச்சு கேஷியரை ஹையர் பண்ணிட்டோம். இது அடுக்க வேண்டிய தப்பா நமக்கு இல்லையே. ஐயோ தூக்கி போட்டுட்டோங்க. அதை அடுக்க முடியாம தூக்கி போட்டுட்டோம். இப்ப இதை அழுத்துனா ஆடு வர ஆரம்பிச்சிடும். அழுத்திட்டு நான் போய் ஆடை பார்த்துட்டு வரேன். கொஞ்ச நேரம் இல்லை இன்னும் அழுத்தியாச்சுங்க. ஆடு முடிஞ்சிருச்சு. இப்ப பொருளை தூக்கிட்டு நம்ம உள்ள போறோமா இல்லை வெளில தான் சுத்திட்டு இருப்போமா. முட்டிக்கிட்ட நிக்கிறோங்க. அதுங்காட்டி நானும் பொருளே எடுக்கல. அதுங்காட்டி ஒருத்தன் வாங்கவே வந்துட்டாங்க. இருடா என்ன அடிக்கிறேன்டா. டே என்னடா இப்படி பாக்குற பொருள் இங்க இருக்குடா. கடவுளே அடுக்கிறதுங்காட்டி இன்னும் ஏமா நவுந்து போமா. நானே பொருள் எப்படி எடுக்கிறேன்னு தெரியாம இருக்கேன். இந்த கண்ட்ரோலை காணுங்க. ஐயோ இதையும் தூக்கி போட்டுட்டோங்க. நம்ம பொருள் அடுக்கி வியாபாரம் பண்ணி விடிஞ்சது. இதுவும் இங்க நின்று பார்த்துட்டு இருக்கேன். ஏமா போகாதம்மா. இருமா பொருள் நான் கீழே கிடக்குமா. இருமா இப்போ போடுங்க. நம்ம மறுபடியும் பொருள் எடுத்து அடுக்கணுங்க. இப்போ போய் எதை தூக்குறது பாருங்க என்ன வந்து எப்படி எட்டி பார்த்துட்டு போறாங்க பாருங்க. கீழே தான் கிடக்க பொருள். இது என்னமோ வந்து உழுந்துருக்குங்க. என்னன்னே தெரியல. இது என்ன வந்து உழுந்துச்சு இப்போ என்னன்னு தெரியல. இது இல்லைங்க இது ஷெல்ஃப்ங்க. இது ஷெல்ஃப்ல போ நம்ம தூக்கிட்டு வந்திருக்கோம். இல்லை ஆமா ஏதோ ஆர்டர் போட்டு ஷெல்ஃப் வாங்கியிருக்கோம். அதை எப்படி வைக்கிறதுன்னு தெரியாம இப்போ சுத்திட்டு இருக்கோம். இப்ப கேஷியர் கிட்ட வந்துட்டு ஆமா நம்ம ஒரு கேஷியர் பொண்ணு ஹையர் பண்ணிருந்தோமே. என்ன அந்த பொண்ணை காணோம். இன்னைக்கு வரல போல அந்த பொண்ணு. இல்லையே காலைல வந்து இருந்துச்சுங்க. சாயந்தரம் காணோம். எல்லா வேலையும் நம்ம பார்த்துட்டு இருப்போம். நம்ம பொருள் எடுக்கிறது பெரிய பாடு. கேஷியர் வேற நம்ம நின்று கேஷ்லாம் வாங்கிட்டு இருந்தோம்னா என்னைக்கு பொருள் எடுக்கிறது. எப்போ நம்ம வியாபாரம் பார்க்கறது. இல்லை இவங்க வேற வெறும் காசாக கொடுப்பானுங்க. நமக்கு கணக்கு பண்ண தெரியாம என்னென்னமோ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதில் வேற இன்னைக்கு வந்தவங்க எல்லாருமே காலாக கொடுத்துட்டாங்க. அது வரைக்கும் இந்த பொண்ணு என்ன கொடுக்குது. இந்த பொண்ணும் காலை தான். நல்லா இருப்போம் மணி. அங்கே பொருள் காலியாக போதுங்க. நம்ம போய் பொருள் வேற எடுக்கணும்.
இன்னும் ஒரே ஒரு பிரெட் பாக்கெட்டு தான் இருக்கு. அதுவும் காலியாயிடுச்சுன்னா நம்ம போய் அடுக்கணும். இன்னைக்கு டேவும் முடிய போது நினைக்கிறேன். இந்த கேஷியர் பொண்ணை வேற காணோம். அந்த பொண்ணு இருந்தால் நம்ம ஏதாவது சுற்றி சுற்றி அடிக்கிட்டு அது இருந்திருக்கலாம். அவ்வளோதான், எல்லா பொருளும் காலி. இதுக்கப்புறம் நம்ம கொண்டு வந்து அடுக்கினா தான் உண்டு. இந்த அடுக்கும் நம்ம பேலன்ஸை பார்த்து அமுச்சு விட்ருவோம். பேலன்ஸ் இல்லைங்க, கார்டு தான். அழகாக நம்பரை போட்டுட்டு நம்பருக்கே நான் அதிகமாக போட்டு பார்த்தேங்க. ஏன்னா நம்ம போன வாட்டி காசு அதிகமாக கொடுத்துட்டோம்னு கேஷில் இது பேலன்ஸில் இவங்ககிட்ட கார்டில் வாங்கும்போது 2 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கலாமான்னு பார்க்குறேன். ஆனால் அது முடியல. ஆனால் நம்ம கேஷ் கொடுக்கும்போது மட்டும் நிறைய கொடுத்துட்றோம். நான் போய் பொருள் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பி பொருள் எடுக்கிறதுக்கு வெளில போகணும். ஆனால் நம்ம ஆர்டர் போடணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி கீழே போட்டிருந்தோம்ல, அதை தூக்கிட்டோம். வழியா தூக்கிட்டு போய் சைட்டில் அடுக்கணும். ஆனால் இப்போ நம்ம அடுக்குவோமா இல்லை இன்னைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இன்னைக்கு டேவை முடிச்சிடுவோமா? அப்பா, ஒரு வழியாக கொண்டு வந்துட்டோம். அடிக்கிட்டோம், பொருள் அடிக்கிட்டோம். ப்ராஃபிட் அது எவ்வளோ வைப்போம்? அதிகமாக வைப்போமா? அச்சாச்சு, நிறையா தான் வச்சுருக்கோம். இப்போ வெளில போய் இது தூக்கி போடணும். இந்த பொண்ணு என்ன பண்ணுது? பொருள் வந்து வாங்க 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 பில்லு போடுவோம். ஒரே ஒரு ஆப் இல்லைங்க. கார்டா கேஷா? கேஷ் தான் என்ன பொண்ணு 1 ரூபா பேலன்ஸ் கொடுக்கணும். இப்போ இவர் எத்தனை வாங்கிட்டு வந்திருக்காரு? இவரும் ஒன்று தான். ஒரு ஆப்பிள் வந்து $2 போட்டு கொடுத்தாச்சு. இந்த அம்மா ஒன்று தான். இன்னைக்கு அந்த கேஷியர் பொண்ணை காணோம். ஆனால் இன்னைக்கு 2வது நாள் தான். ஈவினிங் தான் நடந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துட்டோம் பில்லு கரெக்டாக. இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்கு. ஆப்பிள் வர கடன் வந்துட்டே இருக்காங்க. நம்ம அடுத்த பொருளை கொண்டு வந்து அடுக்கி ஆகணும். அவன் இவ்வளோ ஸ்லோவாக இருந்தோம்னா ஒன்றும் ஆகாது. இப்போ இவருக்கெல்லாம் கரெக்டாக கொடுத்தாச்சா? எல்லாமே கார்டு தான். ஐயோ, கேஷாக கொடுத்துட்டாங்க. இப்போ எப்படிங்க பேலன்ஸ் போடுறது? 20, இன்னொரு 5 வரலையே. 5 பைசா அமிச்சிட்டோமா? ஐயோ, ஒரு 5 பைசா எக்ஸ்ட்ரா இருக்குங்க. இப்படி எப்பா நம்மலாம் கடை வச்சு ப்ராஃபிட் பண்ணி எல்லாத்த சொல்றது போங்க. இப்படி நம்ம கணக்கு பார்த்துட்டு இருந்தோம்னா எல்லாரும் காடாக கொடுத்துடலாம். இவர் 2 ஆப்பிள், இவர் நல்ல வேலை காடாக கொடுத்துட்டாரு. இல்லைன்னா நமக்கு பெரிய பாலாக போயிருக்கும். முடிஞ்சிருச்சு. ஆடும் போட்டான். நான் பார்த்துட்டு வரேன். இன்னும் நம்ம இந்த பொண்ணுக்கு பில்லு போட்டு முடிக்கலையா? அதுங்காட்டி ஆடு போட்டான் போல் இருக்கு. ஓகே, அந்த பொண்ணுக்கு பில்லை போட்டு முடிச்சு அனுப்பிச்சு விட்ருவோம். அடுத்து இன்னும் 2 ஆப்பிள் தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. அதில் இந்த பொண்ணு ஒரு ஆப்பிள் வாங்கியிருக்கு. இவர் ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு வந்துட்டாருன்னா அங்கே எல்லாமே காலியாக இருக்கும். நம்ம பர்ச்சேசிங் போட வேண்டியதான். அவ்வளவுதான், எல்லாம் காலி. இதுக்கப்புறம் நம்ம பொருளை வாங்கி கொண்டு தான் அடுக்கணும். நம்ம வந்துடல. நம்ம அடுத்து என்னென்ன பொருள் வாங்கணும்? நெக்ஸ்ட் டே வந்துடுச்சுங்க. ஒரே நெக்ஸ்ட் டேக்கு வந்துப்போம். இன்னைக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு? பேலன்ஸ் வந்து 838 இருக்குது. ஓகே, இன்னைக்கு நியூ ஸ்டோர் ஓப்பன் பண்ணுவோம். இன்னைக்கு கேஷியர் ஹையர் பண்ணி ஆகணும். அடுத்துனா ஆடு போட்டுருவான். இப்போ நான் போய் பார்த்துட்டு வரணுமாவே பார்ப்போம். இல்லைங்க, ஆடு பொருள் நம்ம கேஷியரை ஹையர் பண்ணல. எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். இப்படி ஸ்கிப் பண்ணி தான் நம்ம இங்கே நாயப்படப்பட்டுருக்கோம். இப்போ பொருள் எங்க? இன்னும் பொருள் வரலங்க. நம்ம போய் டைரெக்டாக கம்ப்யூட்டரில் தான் ஆர்டர் போடணும். கேஷியர் ஹையர் பண்ணிட்டோம். அதுக்கான ஆடு தான் அது. கேஷியர் பொண்ணு வந்தாச்சு. இப்போ நம்ம சிஸ்டமில் போயிட்டு பொருள் ஆர்டர் போடணும். நான் ஃப்ரிட்ஜுக்கு வந்துட்டோம். சிஸ்டமுக்கு போகிறதுக்கு பதிலாக எப்படி போகிறதுன்னு தெரியல. ரொம்ப நேரமாக கட்டோட பிடிச்சி நான் மாற்றி மாற்றி அனுப்பிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு ஓரமாக உட்காந்துருக்கோம். எல்லோரும் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம பேசாமல் கேஷியரில் நின்றுட்டு இதை பொருள் எடுக்கிறதுக்கு வேறு ஆள் ஹையர் பண்ணி தான் இருக்கேன். நமக்கு 2 வேலையுமே கஷ்டமா. ஒரு வழியை கிட்டத்தட்ட வந்தோம். இப்போ பொருள் எடுக்கணும். ஆனால் நம்ம ஃபர்னிச்சரில் இருக்கோம். என்னத்துக்கு நம்ம ஃபர்னிச்சரு? அவன் வச்சிருக்கிறது 2 பொருள். இப்போ கொஞ்சம் அவன் பொருள் ஆர்டர் போட்டு வைப்போம். மில்க்கு எல்லாம் போட்டிருக்கோம். அதை கட்டி ஆடு போட்டான். ஓகே, ஆடு முடிஞ்சிச்சு. இந்த நம்ம ஆர்டர் போட்ட பொருள் இதை பார்க்கணும். ஆடை போட்டு சாவடிக்கிறான். டஃப்னா கேம் விட முடியல. மறுபடியும் ஆடு போட்டான். படுத்துறானுங்க. இப்போ நம்ம நிறைய ஆர்டர் போட்டிருந்தோம் இல்லையா? எல்லா பொருளும் வாசலில் கிடக்கும். போய் மலத்தி பொறுக்கிட்டு உள்ளே போகணும். இப்போ பாருங்க, நம்ம ஆர்டர் போட்ட பொருள் எல்லாமே வந்துருச்சு. இது பிரெட் பாக்கெட் வந்துருச்சு. இப்போ நம்ம தத்துட்டு உள்ளே போயிட்டு அடுக்கி வைக்கணும். முட்டிட்டு நிற்கணும். உள்ளே போயிட்டோம். நான் இதை ஃபுட்ஸ் வைக்கிற இடம் இதோ வந்துருச்சு. ஐயோ, தூக்கி கீழே போப்போம். இப்போதான் கரெக்டான இடத்த ஹோல்டு பண்ணியிருப்போம். பாப்பா எடுத்துன்னு போமா. ஏமா கீழே பாருமா. மேலே பார்த்துட்டு இருக்கு. ஏமா கீழே பாருமா. என்னம்மா
கீழே பார்த்துட்டு போயிடுச்சு அந்த பொண்ணு மேலே பார்க்காம. இப்போ நம்ம அந்த டப்பா தூக்கி கீழே போட்டு அடுத்த பொருளை கொண்டு வந்து அடுக்கணும். தூக்கி டஸ்ட்பினில் போடுமா கீழே போடுவோமா? டஸ்ட்பினில் தான் போட்டிருக்கோம். கொஞ்சம் தேடிட்டோம். இப்போ இது ஆயில் டப்பா, இதை கொஞ்சம் அடுக்கணும். ஆனால் எல்லாத்தையும் மேலே அடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாம் கீழே கொஞ்சம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ப்ரைஸ் எவ்வளோ? நானே அப்பமா கொஞ்சமாக வைப்போம். பரவாயில்ல, கீழே இருக்கிறது எடுத்து போனாங்க. இப்போ நம்ம வெளில வரணும், ரிவர்ஸ்லேயே வரோம், ரிவர்ஸ்லேயே போகிறோம். இது இன்றைக்கி டஸ்ட்பினில் போடுவோம். கொஞ்சம் கடையை கீழே வச்சுப்போம். இந்த டப்பாவை தான் எங்கே வைக்கிறதுன்னு தெரில. இது மீன் டப்பான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மில்க் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கீழே போட்ட சென்னு வைக்கிறதுன்னு தெரில. அடுத்த டப்பா இது வந்து சிப்ஸோ இதோ மாவு டப்பா போல் இருக்கு. பார்ப்போம், இதை எங்கேயே வைப்போம், வச்சுடுவோம். எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுட்டோம். இதுக்கும் ப்ரைஸை போட்டுருவோம். ப்ரைஸை போட்டாச்சு. கடை வேலை கிடக்குது இன்னைக்கு. வெளில வாங்க. அடுத்த டப்பா தூக்கிடுவோம். டஸ்ட்பினில் போடணும். கரெக்டாக பண்ணிடுவோம். டஸ்ட்பினில் போட்டுருவோம். எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணிடுவோம். ஃப்ரூட்ஸு தூக்கி டேரெக்டாக அந்த மர டப்பாவில் அடிக்கணும். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. தூக்கி அடுக்க வேண்டியதான். இந்த கேஷியர் பண்ணிருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, அடை போட்டாங்க. பார்த்துட்டு வரேன். அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு டேவே வந்துடுச்சு. இப்போ பொருளை நம்ம அடுக்கிட்டு நம்ம வெளில போயிட்டு மற்ற பொருளை கீழே தூக்கி போட்டாங்க டப்பாவெல்லாம். இன்னைக்கான கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. கணக்கு வழக்கெல்லாம் வந்துடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டேக்கு போயிடலாம். இன்னைக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு? நேற்றுக்கு விட இன்னைக்கு ப்ராஃபிட்டு கொஞ்சம் கம்மி தான். இன்னைக்கு என் கேஷியர் பொண்ணு நமக்கு தேவை. ஆனால் கேஷியர் பொண்ணு நமக்கு இது பண்ணுறோமா இல்லையான்னு தெரில. உள்ள போய் பார்த்தா தெரியும் கேஷியர் பொண்ணு இருக்கா இல்லையான்ட்டு. இந்த போனாலும் எனக்கு பொழப்பு ஆடி போயிடுது. பொருளை தூக்கியாச்சு. தூக்கிட்டு உள்ளே எடுக்கணும். கேஷியர் பொண்ணை இருக்கு. ஜாலி. இது நம்ம ரேக்கில் தாங்க அடுக்கணும். ஃப்ரிட்ஜிலலாம் அடுக்கிறது இல்லை. இது ஃபஸ்ட்டு என்னன்னே தெரில. என்னத்தை ஆர்டர் பண்ணி தொலைச்சோன்னு தெரில. இதை தூக்கிட்டு ரொம்ப நேரமாக நானும் சுற்றிட்டு இருக்கேன். எங்கே எடுக்கிறதோ வந்துருச்சு. அந்த கிரீன்ஸில் வந்துச்சுன்னா அடிக்கலாம். இது மில்கா? என்னங்க இது? மினி ட்ரீட்டா? ஏதோ பிஸ்கெட் போட்டுருக்கு. வெளில வந்துடுவோம். வெளில வந்துட்டு டஸ்ட்பினில் தூக்கி போட்டுருவோம். டப்பாவை டஸ்ட்பினில் போட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து இது ஏதோ டப்பா போல் இருக்கு. இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே அடுக்கணும். ஃப்ரிட்ஜுக்கு அடுத்து பாருங்க. அதுதான் ஃப்ரிட்ஜில் தூக்கி அடுக்கிட்டு இடமத்தில் இப்போ ஓகே அப்போ கரெக்டாக அடிக்கணும். அடுத்த இதை கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டு அடுத்த பொருளை தூக்கிட்டு வர வேண்டியதான். இட்டிஸ் தள்ளிட்டு போவோம். அந்தாதையும் எங்கேயோ போயிட்டுருக்கோம். வெளில வந்து குப்பை தொட்டிக்கு வரதுக்கு பதிலாக இப்போ பொருளாக இல்லை. நம்ம உள்ளே போய் ஆர்டர் போடணும். இப்போ உள்ளே போய் இல்லைங்க எங்கே கீழே கிடக்குதுங்க. கீழே அதை வச்சு நம்ம எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் ஒன்று தூக்கி போட்டு போயிட்டோம்னா அந்த டப்பா. இதை நம்ம அடுக்கணுமே ரேக்கில். இது வேற டப்பா போல் ஆல்ரெடி நம்ம எப்பயோ தூக்கி போட்டது. அதுங்காட்டியும் அடுத்த ஆடு நான் பார்த்துட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து இந்த ரேக்கில் அடுக்கணும். இந்த ரேக்கில் அடுக்கிறதுக்கு சைடாக நம்ம போனோம். ஆனால் நம்ம ஃப்ரிட்ஜில் போய் செவுத்துல மட்டும் பக்கத்து கடைக்கே போயிடுவோம் போட்டிருக்கு. சைடுக்கு போனோம். சைடுக்கு போ படுத்துறாங்க. இந்த பொருள் நம்ம கடைசி வரைக்கும் அடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். எதுக்கு கீழே போட்டு அடுத்த பொருள் ஆர்டர் போடுறதுக்கு நம்ம போயிடலாம். அது ஷெல்ஃப்னு சொல்லுது. அது தெரியாம நம்ம போய் ஃப்ரிட்ஜில் முட்டி நின்றுட்டு இருக்கோம் ரொம்ப நேரமா. பெட்டர் நம்ம அதை தூக்கி போட்டுட்டு போய் அடுத்த வேலையை பார்க்குறது நல்லது. இப்போ ரொம்ப நேரமாக சுற்றினதுக்கு அப்புறம் இதை வைக்கிறதுக்கான ஒரு இடத்த கண்டுபிடிக்கல. ஆக்சுவலாக அந்த இடத்துக்கு நம்ம போகல, அவ்வளோதான். இதையும் அடுக்கியாச்சு. இப்போ தூக்கிட்டு போய் வெளில போடணும். டஸ்ட்பின் கிட்ட வந்துட்டோம். தூக்கி போட்டாச்சு. அடுத்த பொருளை நம்ம ஆர்டர் போடணும். அதுக்கு நம்ம உள்ளே போனோம். வழி எங்கன்னு தெரில. நேராக போய் திரும்பும். இந்த ஒருத்தருக்கு கதவு உள்ளே போகுமா? யாரையும் முட்டி தள்ளிட்டு போயிட்டுருக்கோம். நிறைய பொருள் இருக்குது. கம்ப்யூட்டர்கிட்ட வந்துட்டோம். இப்போ அடுத்த பொருள் ஆர்டர் போட்டுற வேண்டிதான். இந்த வாட்டி கொஞ்சம் நல்லதாக ஆர்டர் போடணும். ஆனால் அது எப்போ வரும்னு தெரில. நம்ம இப்போ தான் ஆர்டர் போட்டிருக்கோம். ஆல்ரெடி அங்கே நிறையா கடன் சேல்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. எல்லா பொருளையும் கார்ட்டில் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம். ஃப்ரூட்ஸு ஜூஸு இதெல்லாம் ஆர்டர் போட்டுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம கடையில் இல்லாத பொருள். நம்ம ஒரே ஒரு பிரெட்டு பாக்கெட்டை மட்டும் தான் வச்சு விற்றுட்ருக்கோம் அவ்வளோ நேரம். இது கொஞ்சம் வெரைட்டி ஆர்டர் பண்ணலாம். ஏன்னா நம்ம கடைக்கு அவ்வளோ கஸ்டமர் வந்து குஞ்சிக்கிட்டே இருக்காங்க. பொருள் இல்லைனாலும் வந்து கிட்ட எட்டி பார்த்துட்டு போகிற அளவுக்கு நம்ம கடை ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஆர்டர் போடுவோம். போடலை. அங்கேயே கொஞ்சம் சும்மா வந்து பார்த்துட்டு போயிருக்கு, அவ்வளோதான். இப்போ நம்ம ஆர்டர் போட்டாச்சு. இப்போ பொருள் இன்னும் வரல. பொருள் வந்து பற்றி போட்டு போயிடுவான். இன்னும் ஆர்டர் போட்டாச்சு, வரல. இன்னும் வந்துடும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் பொருள். நம்ம பார்த்துருப்போம்.
இப்போ நம்ம அப்படியே ஏத்த கடை வாசலில் உட்காந்துருக்கோம். நம்ம கடைக்கு பொருள் வருதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு அப்படி மேலேருந்து கூட்டிட்டு போவோம் அந்த பொருள்லாம். ஒருத்தன் வரான், நேராக வரான், கொஞ்சம் கூட நவர மாட்டான். முட்டிட்டான். இப்போ அடுத்து ஐயோ அம்மா என்ன எல்லாம் தட்டுன்னு போதுமே. இவனும் அப்படியே தான் நேராக வரான். இவனால கொஞ்சம் நவரான்னு பார்ப்போம், வரலங்க. இவன் தட்டிட்டான் நம்மளை. போதும், நம்ம உட்காந்து காத்திருந்தது போதும். இப்போ போய் பொருள் வந்துருச்சாலேன்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்ம பொருள் வந்துடும். அதை கொட்டிட்டு போயிட்டாங்க பாருங்க. மேலேருந்து புத்துன்னு தூக்கி போட்டு போயிடுவாங்க. எந்த பொருள் உடஞ்சா அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தூக்கி போட்டு போயிடுவாங்க. இப்போ வந்துச்சு பொருள், டப்பாவை தூக்கிட்டு உள்ளே போய் நம்ம அடிக்கிறோமா மாட்டோமா, எங்கேயும் முட்டிட்டு நின்றுட்டு இருப்போம் நம்ம. உள்ளே போனோமா, போயிட்டோம். இப்போ அது மாதிரி ஏட்டி பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் பொறு தம்பி, நான் பொருள் அடிக்கிறேன். இன்னும் உள்ளே போகிறதே பெரிய பாடாக இருக்கு. உள்ளே போயிட்டாச்சு. அவ்வளோதான், கிட்டத்தட்ட வந்துட்டோம். எல்லாத்தையும் அடிக்கிடுவோம். ஃப்ரூட்டு மிக்ஸு, இந்த ஜூஸ் போட்டு குடிப்பாங்களே அது. இதில் உள்ள ஜூஸே இருக்கான்னு தெரில. இப்போ டப்பாவை தூக்கிட்டு வெளில போய் குப்பைத்தொட்டியில் போடணும். அத்த பொருளை பொறுக்கிட்டு வரணும். ஆனால் நம்ம டப்பாவை உள்ளேயே போட்டோம். ஏதோ 2 வாட்டி பொறுப்பாருந்தோ, இந்த வாட்டி தூக்கி கடைக்குள்ளே போட்டு வந்தோம். இப்போ நம்ம உள்ளே போனோம். உள்ளே போய் பொருள் அடுக்கணும். ஃப்ரிட்ஜில் அடுக்கணும். அப்போ பால் டப்பா இது. எஸ், இன்னும் கொஞ்சம் முன்னாடி அடுக்கியாச்சு. இப்போ இடம் பார்த்து நம்ம அதே ஷஃபில் பண்ணால் நல்லா இருக்கும். ஆனால் எல்லாத்தையுமே நம்மளை பண்ண சொல்லுது. நம்ம பண்ணுறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. நிற்கவே முடியல. எப்படி அடிக்கிட்டான். நம்மளா பண்ணதில்லை, தானாக இதெல்லாம் நடந்திருக்கு. இப்பயும் முட்டிட்டு தான் நிற்கிறோம். வெளியில் போய் டப்பா தூக்கி குப்பைத்தொட்டியில் போட்டுட்டு அடுத்த பொருளை பொறுக்கிட்டு போக வேண்டியதான். அடுத்தது நான் ஜூஸு பொறுக்கியாச்சு. இப்போ இதை கொண்டு போய் அடுக்கணும். இடம் இருக்குது. கீழே வந்தால் மேலே வந்துருக்கு. இந்த கண்ட்ரோல் கரெக்டாக பிடிக்கணும் நம்ம. இல்லைங்க, அதனால நெக்ஸ்ட் டேவே வந்துடுச்சு. நெக்ஸ்ட் டேல பார்ப்போம். அவ்வளோதான், இன்னைக்கு நாள் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு கணக்கு வழக்கை பார்த்து முடிச்சிருவோம். கணக்கு வழக்கை பார்த்தாச்சு. இப்போ இந்த ஜூஸ் போட்டு நம்மளால அடுக்க முடியாது. தூக்கி அந்த போட்டு போய் கேஷியரில் நிற்போம். ஏன்னா அந்த பொண்ணு இன்னைக்கு வரல, லீவ் போட்டு சொன்ன பொண்ணு ஏதோ ஊருக்கு போதான். அவ்வளோதான், இதை அடுக்க முடியல. தூக்கி போட்டாச்சு. தூக்கி போட்டு இப்போ கேஷுக்கு போகிறோம். நம்ம இவருக்கு பில்லை போட்டு அனுப்பிச்சோம்னோம். இந்த பொண்ணு வராதனால நமக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. கேஷ் தான் கொடுத்துருப்பாரு. இவருக்கு நம்ம பேலன்ஸ் பார்த்து கொடுக்கணும். பேலன்ஸ் ஒரு 4 ரூபாயா, 4 ரூபாய்க்குள்ள 5 ரூபா போட்டோம். அதையே நம்ம வாங்கிட்டு போயிட்டாரு. யாருமே நல்ல மனுஷன் அவங்கள திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க.